வணக்கம். இந்திய நாட்டின் 2025-26 ஆண்டிற்கான பொருளாதார அறிக்கை கடந்த 29/1/2026 அன்று வெளியிடப்பட்ட நிலையில் 2026-27 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை மாண்புமிகு திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான மத்திய அரசால் இன்று தாக்கல் செய்யப்பட்டு இருக்கிறது. தொடர்ந்து 9வது முறையாக நிதித்துறை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு புதிய வரலாற்று சாதனை படைத்துள்ள நிதித்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். 2025-26 ஆண்டு பொருளாதார அறிக்கை உலக அளவில் போர் போன்ற பதார்த்தத்தால் உள்ள உறுதியற்ற சூழ்நிலையிலும் இந்திய பொருளாதார வளர்ச்சி 6.5%-7% உயரும் என்றும் 26-27 6.8 முதல் 7.2% இருக்கும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது பொருளாதார நிலையில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளதை காட்டுகிறது. இந்த சூழ்நிலையில் 2026-27 ஆண்டு நிதிநிலை அறிக்கை நிதிநிலை மேலாண்மையை வலுப்படுத்தும் வகையில் நிதி பற்றாக்குறையையும் பொருளாதார உற்பத்தி மதிப்பில் கடன் அளவை குறைக்க எடுத்துள்ள முயற்சிகள் வரவேற்கத்தக்கது. இது வருங்கால பொருளாதார வளர்ச்சியை மேலும் வலுப்படுத்தும். இறக்குமதியை குறைக்க, உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்க, ஆராய்ச்சி உற்பத்தி, உயர் தொழில்நுட்பம் சார்ந்த கட்டமைப்பு மேம்பாடு, செயற்கை நுண்ணறிவு, மின்னணுசார் உற்பத்தி, மருந்துகள், ஜவுளி, கண்டெய்னர் உற்பத்தி போன்ற துறைகளில் உற்பத்தியை ஊக்குவிக்க பூங்காக்கள், உயிரி மருத்துவ பூங்கா, உற்பத்தி மண்டலங்கள் போன்ற பல முயற்சிகளை இந்த நிதிநிலை அறிக்கையில் முன்மொழிந்துள்ளதை பாராட்டுகிறேன். இதற்காக நிதி ஆதாரங்களும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக ஜவுளி மேம்பாடு திட்டம் திருப்பூர், கரூர் போன்ற பகுதிகளுக்கு பயனளிக்கும். சரக்கு வேக வழித்தட பாதைகள், வேக ரயில் பாதைகள், நீர்வழிப்பாதைகள் மேம்பாடு போன்றவை போக்குவரத்து துறையில் ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆயுர்வேதம், கால்நடைத்துறை முதலீட்டிற்கு முன்னுரிமை வழங்கியுள்ளதை பாராட்டுகிறேன் என்று தற்பொழுது இபிஎஸ் அவர்கள் மத்திய பட்ஜெட்டை பாராட்டு தெரிவித்து பல்வேறு முக்கிய அந்த திட்டங்களையும் தற்பொழுது வரவேற்றிருக்கிறார். இந்த நிதிநிலை அறிக்கையில் இந்தியாவின் வளர்ச்சிக்கு வழிவகுப்பதோடு உலக அளவில் இந்த பொருளாதார நிலையில் வலுவான நாடாக உயர்வதற்கு வழிவகுக்கும் என்பதால் பிரதமர் அவர்களுக்கும் நிதித்துறை அமைச்சர் எனது மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக்கிறேன் என்று தற்பொழுது எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுகவின் பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மத்திய நிதிநிலை அறிக்கையை வரவேற்று 2 பக்க அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறார்.